இங்கே வியூ சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே இருந்தாலும் சரி, இந்த மேல்மடி போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு பாலமலைக்கு வரணும். அதாவது பெரியநாயக்கு மலையை வந்து அங்கேருந்து பாலமலைக்கு வரணும். பஸ் உங்களுக்கு இருக்குது, பெரியநாயக்கு மலைத்துலேருந்தே பஸ் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா மேல்மடிக்கு தான் போகிறோம். போகிற வழியில் அப்படியே ஒவ்வொன்றா நான் கவர் பண்ணுறேன். அவ்வளோதான், பாலமலையில் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பாலமலைக்கு வரவங்க பிளான் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து 100cc பைக்கில் வராதிங்க, முக்கியமாக பேசஞ்சர் வராதிங்க. ஃபஸ்ட் கியர் போட்டால் ஏற மாட்டேங்குது. நம்ம ஊட்டி போகிற மாதிரி தான், நம்ம யூட்டர்ன்லாம் இருக்குது, ஏறி தான் வரணும். ஓகே, ஒரு டைம் வந்து அதே நாங்களே தான் மேல்மடி போனேன், நானும் வாசுவும் தான். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி ஏற போகிறேன்னு. முக்கியமாக இன்னொன்று, பாலமலைக்கு ஏறிட்டு மறுபடியும் அதே வழியில் இறங்கி தான் நம்ம மேல்மடிக்கு போகணும். கீழே கூட இருக்கும். வண்டி வரணும்னா இங்கேயே விட்ருங்க. சில பேர் கீழே வரனாலும் கீழே விடுங்க. பட் கீழே வரது வந்து அந்தளவுக்கு சேஃப் இல்லை. ஏன்னா எல்லோரும் விட்டுருப்பாங்க, அது முக்கியம் இல்லை. பூச்சியெல்லாம் பாம்பி வந்துச்சுன்னா வண்டியில் ஏறிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மலையிலே விட்டுருங்க, அதுதான் சேஃப். ஓகேங்களா? ஓகே, பரவாயில்ல, அப்படியே கவர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மேலே மலைக்கு போகிற ரங்கநாதர் கோயிலுக்கு போகிற வழி. எந்த ஒரு செக்கிங் பெருசாக இல்லை, ஒரே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கார், விட்டுறாங்க. ஸோ தெளிவுபடுங்க, மேல்முடி ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயில் செல்லும் வழி. புகைப்படம் வீடியோ எடுப்பதை தவிர்க்கணும். கொஞ்சம் தூரம் நடந்தாலே வந்து நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி வந்துடும். அவ்வளோதான், ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஏறிட்டே இருக்க வேண்டியதான். நான் பார்த்திங்கன்னா பேக்கில் பெருசாக எதுவுமே கொண்டு வரல. ஒரே ஒரு ஜர்க்கின்னு ப்ளஸ் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் 2 மட்டும் தான் கொண்டு வரேன், வேறு எதுவுமே கொண்டு வரல. அப்புறம் இடையில பஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரே ஒரு சாத்துக்குடி மட்டும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வெயிட்டே கொண்டாடாதீங்க. அதுவும் இப்போ மழை வர மாதிரி இருக்கிறனால தான் அந்த ஜர்க்கின் கொண்டாடல, இல்லைனா அதுவும் கொண்டு வந்துருக்க மாட்டேன். கொடை கொண்டாடாதீங்க, கொடை வேஸ்ட்டு, ஏன்னா முள்ளெல்லாம் மாட்டிக்கும். அதனால் கொண்டு வரல, ஜர்க்கின் மட்டும் கொண்டு வரேன். ஸோ ஒவ்வொரு பொருளும் பார்த்து கொண்டு வாங்க, வெயிட் எடுக்காதீங்க. இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 9:10. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போகணும்னு சொல்லிட்டு. நாங்கள் கிளம்பும்போது எங்கள் ஏரியாவில் மழை, எப்படியும் வெயில் அடிச்சிட்ருக்கு. இங்கே எல்லாருமே ஏறிட்டுருக்காங்க, லேடிஸு, சின்ன பசங்க முதல் கொண்டு எல்லாம் ஏறிட்டுருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இன்னும் ஃபாரஸ்ட் மெயின் ஏரியாக்குள்ளே போகுதில்ல, பூந்து எதுவுமே தெரியாது. நான் உள்ளே போனதுக்கப்புறம் வீடு எடுத்து காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ இப்போயே பாருங்களேன், இடம் பாருங்கள், ஏரியா பாருங்களேன். ஸோ அப்படியே ஃபுல்லாக நான் ரீசெண்டாக போன மலையிலே இந்த மலை தான் ரொம்ப 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 திக் ஃபாரஸ்ட்டு. இங்கே பாருங்கள், யானை லத்தி. இங்கே நடந்து வரத்துக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். பட் இங்கே வந்து யானையோட சாணம் இருக்குது பாருங்கள். யானை இங்கெல்லாம் ரெகுலராக போயிட்டு வர இடம் இதெல்லாம். அந்தளவுக்கு ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் இது. பாருங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆலமரம்லாம் இருந்து டோட்டெல்லாம் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் பூந்து நாங்கள் போகணும். பெருமாள் முடி போனவங்க வந்து அப்படியே வந்து மேல்முடிக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, ரெண்டும் சேமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. மேல்முடி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ நல்ல டீப் அடர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கேயெல்லாம் பூந்து போகிறோன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு பெருமாள் முடி போகிற ரூட்டில் இருக்காது. போன எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். குச்சியா எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் என் மூஞ்சி எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக வேற்று போச்சுங்க பாருங்கள், இருக்க இடத்த பாருங்கள்.
அப்படியே ஃபுல்லாக நானும் வாசந்தா ஷேராக போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக அப்படி கூலிங்காக இருக்குது. முக்கியமாக இன்னும் வந்து மழை வேறு பழிவாங்கிற மாதிரி ஃபுல்லாக கருகள் கட்டிகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் கலரில் ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இப்போ இந்த ஏரியா வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்போ மழை வரப்போன்னு தெரியல. மழை வந்தால் ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், முடியல. ஏறிடலாம் பார்ப்போம். இந்த டைமில் மேலே சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பாதி தூரத்துக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டோம். போயிட்டு எவ்வளோ டைமில் போக முடியுதுன்னு பார்த்து நான் சொல்கிறேன். நிறைய பேர் வரும்போது கூட ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், இன்கேஸ் நீங்கள் இந்த மலைக்கெலாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செயின் ஸ்மோக்கராக இருந்தால் ஜஸ்ட் 1 மந்த்துக்கு வந்து ஃபுல்லாக ஸ்மோக்கிங் குறைச்சிருங்க. அப்போ தான் ஏற முடியலன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். குருவி இந்த வாஸ் அப்படி நீ பிடிச்சிட்டு வா. 20 செகண்டுக்கா அப்படியே பிடிச்சிட்டு வா. நீ தெரியுற மாதிரி. அப்படி இங்கே பாருங்கள். ஸோ மேகம் வந்து நல்லா கருக்கள் கட்டிட்டு மேலே நின்றுருக்கு. ஸோ மேலே ஏறத்துக்குள்ளே மழை வந்துட மாட்டா இருக்குது. பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக ஒரு ஆள் நடக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். இந்த மாதிரி நிறையா பிளேஸ் இருக்குது. நிறைய பிளேஸ் கடந்து வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வியூஸ் நல்லா இருந்துச்சுன்னு தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். சூப்பராக இருக்குது. அங்கே மேகம்லாம் ஃபுல்லாக டச் ஆகுது. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஹெட் பட்டன் இங்கே போகிறதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். கொஞ்சம் கால் வலிக்கிட்டு கீழே விழுந்தாலும் அவ்வளோதான், அந்தளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஓப்பன் ஸ்பேஸில் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு நான் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், வியூஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வருஷத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் பார்க்கணும். டெஃபினட்டாக நீங்கள் கோயிலுக்கு இங்கே வந்து தான் ஆகணும். வீடியோவில் என்ன தான் வீடியோவில் பார்த்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி அனுபவம் உங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலு. தயவு செஞ்சு வாங்க. இங்கேயால இருக்கீங்க. முடிஞ்ச மாதிரி வாழைப்பழம் கொண்டு வாங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் 4 பேர். உன் பேர்? பிரசாந்த். ரமேஷ். உங்களுக்கு தெரியும். வாசு. இங்கே சூப்பராக உட்காந்துட்டு வருவோம். இங்கே அப்படியே வியூ பாருங்களேன். இப்படி தான் போகணும். சூப்பரான லொக்கேஷனு. பேத்து ஊற்றிட்டு இருக்கும்போது வாழை போகலாம். செம்ம காம்பினேஷனு. இல்லை ஃபேஸ் இல்லாமல். ஓகே, கோயில் பக்கம் தான் போயிடலாம். ஆனால் உனக்கு எடிட் பண்ணி தரேன். சரியா? டைம் 10:15 இருக்குல்ல? 10:15 கரெக்டாக போயிடலாம். சீக்கிரம் போயிடலாம். அவ்வளோதான். ஓகே, 4 மணிக்குள்ளே இறங்கிடலாமா? அதுக்கு ஸோ இங்கே பாருங்கள், சாய் பிரபாங்கிறவர் தான் எழுதிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏரோ மார்க் பிடிச்சிருக்காரு பாருங்கள். ஒரு இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் வீக்கில் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வீக்கில் வர யாரோ இந்த மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பண்ணருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமாங்க. ஏறு வாசு ஏறு. இந்த ரூட்டு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு செங்குத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது மேல்முடி வரதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று தடாக வழியாக வருது, இன்னொன்று வந்து இந்த பாலமலை வழியாக வருது. இந்த பாலமலை வழியாக தான் ரொம்ப அதிக பேர் வராங்க. ஏன்னா இதுதான் கொஞ்சம்
ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் கொஞ்சம் செங்குத்தாகவும் இந்த மாதிரி கலந்துருக்கும். நீங்கள் தடாகம் வழியாக போனீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். பட் சீக்கிரமாக போகலாங்கிறத விட அதுக்கு ஒரு 1/2 hour டைம் டிலே தான் உங்களுக்கு இருக்கும். பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. பட் அந்த தடாகம் வழியாக ஏறிங்க ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இது வழியாக ஏறினா கொஞ்சம் ரிலாக்ஸாவது இருக்கலாம். அதை விட இது கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த ரூட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். போகிற ஒவ்வொரு இடமும் ரொம்ப 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 அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொரு இடத்துல மேலே ஏறி யூட்டன் அடிக்கும் போதும் இந்த வியூ சூப்பராக இருக்குது. ரிலாக்ஸ் நடக்கலாம்ப்பா. மூச்சு வாங்குது. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து சுனையை ரீச் பண்ணிட்டோம். அதாவது இங்கே கீழே இறங்கி போனால் சுனையிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கோம். மலையிலேருந்து இறங்கி வர பாறையிலேருந்து வர தண்ணி ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். வாங்க போய் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி குடிச்சிக்கலாம். நின்று 2 நிமிஷம் கழிச்சு குடி. போனே குடிச்சு குடிக்கூடாது. சாப்பிட்டு அப்படி குடிச்சுக்கல. தண்ணி இருக்கிற இடமா போச்சா நெக்ஸ்ட் சாப்பிட்டு ரெஸ்டிங் பாட்டு இங்கே என்னப்பா இருக்குது? சும்மா போய் உட்காந்துருக்கேன். பிடிக்கிறீங்களா? பிடிக்குமா? வருதுன்னா பிடிப்போம், இல்லைன்னா போயிடுவோம். முன்னாடி ஓட்டுமா? இருவாசு அவங்க கேட்குறாங்க, வரணும் பிடிச்சி கொடுத்துருவாங்க. பிடிக்கிறாங்க. பத்து போடா குட்டி பாய். இருப்பாளா அவளை பிடிக்கிறேன் போட்டோ எடுக்க. பாருங்க இங்கே தண்ணி எப்படி நல்லாவே சோனையில் வந்துட்டு இருக்கு. போகலாம். அவ்வளோதான், போயிட்டே இருக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணியாச்சு நல்லா ஜில்லுன்னு. எங்கே கர்ச்சீஃப் மாட்டிருக்கு. போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இந்த ஏரியா பாருங்களேன், எந்த அளவுக்கு அடர்ந்த ஃபாரஸ்ட்னு பாருங்கள். ரொம்ப 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 திக்கஸ்ட் ஃபாரஸ்ட்டு, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு சொல்கிறாங்களே, ரொம்ப சென்டர் ஆஃப் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது. படத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஹாலிவுட் படத்தில் வர்ற அந்த ப்ரீடேட்டர் படம், ஸோ அந்த மாதிரி படத்தில் வர சீன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஃபைனல் 1/2 hour. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 பேர் 4 பேராக வந்து சேர்ந்தே போங்க. தனியாக சிங்கிளாக வராதிங்க. வந்தாலும் யாரும் முன்னாடி போயிட்டுருப்பாங்களா அவங்க கூட சேர்ந்து போங்க. அந்த ஒரு குரூப்புக்கு பின்னாடியே போங்க. குரூப் விட்டு விலகாதீங்க. ஏன்னா தூரத்தில் கூட வந்து காட்டு மிருகங்கள் பார்த்துட்டே இருக்கலாம், யார் தனியாக வராங்கன்னு கூட பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு குரூப் பக்கத்துலேயே போங்க. ஓகேங்களா, அதுதான் சேஃப். ஆமாம், போல வேணும். வெயிலோட மழை போல முட்டா. வெயில் அடிக்குது, மழையும் பெய்யுது, தூருது செம. அப்படியே பிரிட்டேட்டர் படம் மாதிரியே இருக்குது.
அதான் ஃப்ளாட்டாக போயிட்டே இருக்கும், அவ்வளோ கோயில் வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். கோயில் தான் வந்துருச்சு. அனகொண்டா படம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துச்சு இந்த படம். மழை ஹெவியாக வருது. போகலாம் சீக்கிரம் போகலாம். இது இப்போ விடுதலை பார்ட் 1 இப்படி தான் போவாங்க, நைட்டு போவாங்கள்ல காட்டுக்குள்ளே, அப்படியே தான் இருக்குது. தொலைஞ்சி போயிட்டு அவ்வளோதான். ஒரு இந்த மாதிரி சர்ஃபேஸை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கனாலே தெரிஞ்சுக்குங்க, ஆல்மோஸ்ட் கோயில் பக்கத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபுல்லாக காடு, ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். இருக்க வேண்டிதான். மழை ஹெவியாக வருது. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துட்டு வெளியே வந்தோடனே ஒரு சின்னதாக ஒரு சாமி மாதிரி வச்சுருப்பாங்க. இதுதான் எண்டு, ஓகேங்களா? ஸோ அதாவது கோயிலினுடைய ஸ்டார்டிங் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே வந்து கோயில் வந்துடும். கோயிலை வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்ட கோயிலுக்கு கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த கோயில். போயிட்டு இருக்க வேண்டியது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நடந்தீங்கனாலே போதும், கோயில் வந்துடும். அதான் வெளிச்சமே பார்க்குறோம். அந்த கோயில் இருந்துச்சாலே இந்த இலக்க நேராக போனால் நீங்கள் இன்கேஸ் வரும்போது ஏதாவது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா அப்படியே வந்து ட்ரிப் அவாய்ட் பண்ணிடுங்க. இங்கே நடக்கவே முடியாது, ஏன்னா இந்த தண்ணி வர பார்த்து தான் நாமளே போவோம், பார்த்துக்குவோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் ரைட் சைடில் ஒரு இடம் இருக்குது பாருங்கள். நேராக போன கோயில் ரைட் சைடு போனால் அந்த மலை உச்சி ஹில் டாப்பில் இருக்க சிவன் கோயிலுக்கு போகிற பிளேஸு. நேராக வந்தால் கோயில் அவ்வளோதான். அவ்வளோதான், கோயிலை பார்த்தாச்சு. பாருங்கள், இதுக்காக தான் இவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தோம். லைட்டாக உட்காந்து நீங்கள் வந்தால் கூட 3 ஹவர்ஸில் ஷார்ப் வந்துடலாம். ஸோ நீங்கள் உட்காராமல் நடந்து வந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடலாம், ஓகேங்களா? பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, கொஞ்சம் தான். நாங்கள் 3 மணி நேரத்தில் ஏறிட்டோம். 12 மணிக்கு போய் ஷார்ப்பாக வந்துவிட்டோம். வாசு அவனை கிடக்கிறானே, இங்கே வா வாசு, ஒரு நிமிஷம். இப்படி போய் கோயிலுக்கு போயிட்டு மேலே ஏறிடலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாமா? அங்கே வந்து போய் சாப்பிட்டுலாமா? சரி, ஓகே. மழை ஆகி போச்சு, இங்கே நினைச்சா என்ன சீக்கிரம். அவன் எங்கே இருக்கிறாங்க? அப்படியா? பிடிச்சிக்கலாம். பாருங்கள் மக்களே, உங்களுக்கு மட்டும் ஆப்பு தேடி வருது, மழை வருது. கோயிலுக்கு வந்தாச்சு. டைம் பாருங்கள், 12:03. ஷார்ப்பாக 3 மணி நேரத்தில் நாங்கள் மேலே வந்துட்டோம். 3 மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போதே மேலே வந்துவிட்டோம். தாராளமாக நீங்கள் 3 மணி நேரத்தில் மேலே வரலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக உட்காந்து வந்தாலே ஓகே. அவ்வளோதான், 3 மணி நேரத்தில் நான் வந்துட்டு உட்காந்துட்டு பொறுமையாக வந்தாலே 3 மணி நேரத்தில் வந்துடலாம். இது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. 3 ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் அனுமார் கும்பிட்டு இப்படி சுற்றி தான் நாம் எடுக்க வேண்டியதான்.
கடலை கடந்து வந்து கடைசியில் போய் கரைக்கு போக மாட்டேங்கிறாரு. வாடா சார், நாங்கள் போகிறோம். கடத்தாங்க போகலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வழியாக மேலூட்டி வந்தாச்சு. கோயில் சாமி தரிசனம் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க சாமி தரிசனத்தை. வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு சாமி வீடியோவில் பக்கம் நேரில் வந்து பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரின்னு கொண்டு வந்து ஒரு யூஸாக இருக்குது. போகலாமா? போய் சாப்பிட்டு தானே சாப்பிட்டு மேலே ஏறலாம். அப்படியே மழை வந்துச்சு, மழை வந்து நின்றுச்சு, லைட்டாக மட்டும் நனைஞ்சிட்டோம். ஃபோட்டோஸ் எடுத்துக்கிங்களா? எடுத்துட்டு போயிட்டு ரைட் சைடில் ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு செல்ஃபியை போடுவாங்க. போயிட்டு இருக்கேன். செல்ஃபி போடு. பிளேட் வாங்கியாச்சு, லைனில் நின்றுருக்கோம். அப்படியே கொஞ்சம் வாங்கிக்கங்க சாமி. 2 பேர் ஊத்துறாங்க பாருங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் தெரியும். சாப்பாடு உட்காரல, இங்கே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. 1 மணியாச்சு டைம் வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சுட சாம்பார் ரசம் வேறு லெவல் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். இனி அந்த மேலே சிவன் கோயிலுக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஓகே, லெஃப்டா அவ்வளோதான். இதெல்லாம் ஏன்னா அந்த மலைக்கு ஏறலாம். அவ்வளோதான், நம்ம போயிட்டுருக்கோம். மலைக்கு உச்சியில் இருக்க அந்த சிவபெருமானை வந்து நம்ம தரிசிக்க போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸில் இறங்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஏறதை விட இறங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜஸ்ட் நம்ம வந்து மழை பேஞ்சு நின்றுச்சு, அதனால தான் ஃபுல்லாக வழுக்குது. கேர்ஃபுல்லாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். பக்கத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். 2 கால் வரல. போகலாம். இந்த பாருங்கள், கீழே கோயிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் ஏறியாச்சு இந்த பிளேஸ் வரதுக்கு. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினா வரும் பாருங்கள். இங்கே வரதுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த பிளேஸ் வரதுக்கு. சரி, நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கோயிலுக்கு போகிற வழியிலே இதை பார்த்துட்டு தான் மேலே தான் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. மேல்மூடி அரங்கநாதர் கோயில் கீழே இருக்குது, அதை தாண்டி மோடி இன்னும் மலை ஏறிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், இந்த மலை பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வியூ டெஃபினட்டாக நீங்கள் எந்த வீடியோவில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் சரி, அந்த ஒரு திருப்தி உங்களுக்கு வரவே வராது. நேரில் பார்த்தா மட்டும்தான் வரும். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். எப்படியோ எங்களுக்கு ஒரு நல்ல நேரம் மழை பெய்யலை, ஸோ அதனால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. இன்னும் மலை மேலே ஏறிட்டுனா வீடியோ பார்க்கலாம். இங்கே வியூ சூப்பராக இருக்குது. இதை வந்துட்டேன். இன்னும் மேலே ஏறினா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு தள்ள ஏறிட்டுருக்காங்க, நானும் ஏறிட்டுருக்கேன்.
பாருங்க 2 இடத்துல இருந்து வீடியோ எடுத்தாச்சு. இருக்கோம் டாப்புக்கு. இங்கே போயிட்டுருக்கோம். தான் அங்கே பாருங்கள், அந்த மலை டாப்பில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நான் மட்டும் போகல, எல்லோரும் போகிறாங்க. அது கூட சேர்ந்து நானும் போகிறேன். நான் ஒருத்தர் மட்டும் போகலை. இது லாஸ்ட் திரும்பி பார்த்தா இதில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் பெருமாள் முடி. போன டைம் போனது. இந்த வருஷம் இங்கே வந்திருக்கோம். இனி இந்த எட்ஜுக்கு போய் தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம், வீடியோ எடுக்க போகிறோம். ஓகே, போயிட்டு ஒரு 360 வீடியோ போட்டு டக்குன்னு இறங்கிறதா மேலே. அவ்வளோதான், கோவில் இறங்கிட்டோம். கொஞ்சம் வாக்கப் டிஸ்டன்ஸ் பண்ணலே போதும். அவ்வளோ ஃபைனலாக ரீச் ஆயாச்சு. அப்போடா பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வார். பாருங்கள், ஒரு 360 வியூ பார்க்கலாம். இந்த டாப்பில் இந்த சிவன் கோயிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த கோயம்புத்தூரும் தெரியும். அதை தாண்டியும் அந்த பக்கம் தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு 360 டிகிரி அப்படியே ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் டாப்பில் இருப்பீங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட 1 ஹவர் மேலே வந்திருக்கோம். பயங்கர ஒர்த்து. ஸோ கட்டாயமாக நீங்கள் வந்து பாருங்கள். கொஞ்சம் கீழே வரைக்கும் வந்துட்டு அப்படியே போயிடாதீங்க. நிறைய பேர் லேட்டாக கிளம்பி வர்றாங்க. 10 மணிக்கு மேலே வந்தங்காட்டி அவங்க வந்து லேட்டாகிடுன்னு சொல்லிட்டு கீழே சாமி மட்டும் கும்பிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் ஏர்லியாக வாங்க, வந்துட்டு கட்டாயம் மேலே வந்து இந்த சிவனை தரிசிச்சுட்டு போங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஃபுல் டாப்ல இருக்கு சிவன் கோயில். நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சு. நீ அவ்வளோதான், கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோ பேட்டரியும் ட்ராப் ஆகிடுச்சு. மழை வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்களேன், கொஞ்சம் அங்கெல்லாம் மழை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ சீக்கிரம் இறங்குறதா கரெக்டான டைம். இப்போ 2 மணி ஆச்சு. கீழேன்னா கரெக்டாக இருக்கும். 6 மணிக்குள்ள கீழே இறங்கிடலாம். இங்கே பாருங்கள். ஸோ இதுலேயே லாஸ்ட்டில் மேலே இருக்கிறதா வந்து பெருமாள் முடி. போன டைம் அங்கே தான் போயிருந்தோம். இப்போ கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சு நல்லா பசங்காட்டி தெரியல. சரியான வியூ, சூப்பரான வியூ. மேல்முடி வந்தீங்கன்னா டெஃபினட்டாக மேல்முடி வாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களா இருந்தால் டெஃபினட்டாக மேல்முடி மிஸ் பண்ணாமல் வாங்க. ஒரு டைம் வாங்க. மேல்முடி வந்தால் கோயிலுக்கு மட்டும் தரிசிக்காமல் மேலே சிவன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் வாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். கீழே கோயிலேருந்து மேலே வந்து 1 ஹவர் ஆகுது. தரிசிச்சு வாங்க. அப்போ தான் இந்த மாதிரி வியூ பார்க்க முடியும். ஒரு டைமாக வந்து பாருங்கள், கட்டாயம் ஒர்த்து. ஓகே ஓகே, நம்ம கிளம்பலாம். அவ்வளோதான், நம்ம இறங்க ஆரம்பித்தாச்சு. இறங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று தான் இப்போது நான் சொல்கிறேன், தனியாக எக்காரணத்தை கொண்டு எங்கேயும் போயிடாதீங்க. குரூப்போடவே இருங்க. ஏன்னா இது ரொம்ப 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 டார்க்கஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு. ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், நான் கீழே போயிட்டு எடுக்கலாம். ஏன்னா கீழே போகிறது ஒன்று தான், மேலே வரதுக்கு பார்த்து அதே செய்ய முடியாதான். அவ்வளோதான், கீழே இறங்கியாச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 2.25 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கம்மியாகவே நாங்கள் இறங்கிட்டோம். இறங்குறதுக்கும் போது பெருசாக நிற்கலை, அதனால் சீக்கிரமாக வந்துட்டோம். நாங்கள் கரெக்டாக கீழே வரும்போது 4:30 4:45 இருக்கும். ஸோ அந்த டைமிங் தான், பெருசெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? பாருங்கள், எல்லாருமே இறங்கிட்டாங்க, ஆல்மோஸ்ட் இறங்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் இடையில உட்காரலான்னு பார்க்கும்போது என்னென்ட்டாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து இங்கே யானை வரப்பாதை உடனே கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. அதனால் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம் கீழே.
கிட்டத்தட்ட பார்த்தா தெரியும். ஸோ டைமுக்கு முன்னாடி கிளம்பிடுங்க. வந்துட்டோம். நீங்கள் பார்க்குற பஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்து மேட்டுப்பாளையம் பஸ் பிடிச்சி நீங்கள் பெருநாயக்கம்பாளையம் வந்துட்டிங்கன்னா பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து பாலமலைக்கு அந்த கோயில் மேலேயே கொண்டு போய் விடுறதுக்கு பஸ் இருக்குது. கவர்மெண்ட் பஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். பாலமலைக்கு பஸ் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.